ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்கிரிப்ட் சேனல். நம்ம 8th ஸ்டாண்டர்டில் சவுண்டு, அதாவது ஒலி, அந்த டாபிக் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து அதிர்வெண்ணா என்ன, வீச்சுன்னா என்ன, அலை நீளம்னா என்ன, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து பல்வேறு ஒலிகளை வந்து எப்படி நம்ம வேறுபடுத்தி அறியலாம், அதை பற்றி பார்த்தோம். இப்போ நிறையா ஒலிகள் வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா காதில். ஸோ இதை இந்த ஒலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி அறியறதுக்கு வந்து ஒரு 3 காரணிகள் இருக்குது. ஸோ அதை வச்சு இது வேற சவுண்டு, இது வேற சவுண்டுன்னு நம்மளால் வேறுபடுத்த முடியும். ஸோ அந்த சவுண்டு தான் வந்து என்னென்ன, அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒலியின் உரப்புன்னு சொல்லுவாங்க. ஒலி உரப்பு மற்றும் ஒலிச்செறிவு, இதை வச்சு நம்ம வேறுபடுத்தலாம். சுருதின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வேறுபடுத்தலாம். தரம். ஸோ இதெல்லாம் வச்சு பல்வேறு ஒலிகளை வந்து நம்மளால் வேறுபடுத்த முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒலிச்செறிவு. ஓகேவா? ஒலிச்செறிவு அல்லது ஒலி உரப்பு, அதான் வந்து பார்க்க போகிறோம். ஒலிச்செறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒலி உரப்புனா ஃபஸ்ட்டு என்ன, ஒலி உரப்பு வச்சு எந்த இது பண்ணலான்னு பார்த்தோம்னா, இப்போ 2 ஒலி இருக்குன்னா இந்த 2 ஒலிக்கும் அதிர்வெண் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரே மாதிரி அதிர்வெண் இருக்கக்கூடிய 2 ஒலிகளை வந்து வேறுபடுத்துறதுக்கு இந்த ஒலியோட உரப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த ஒலி வந்து சத்தமான ஒலியா, இல்லை ஒரு உரத்த ஒலியா, இல்லை கனத்த ஒலியா, இல்லை மென்மையான ஒலியா அப்படின்றது வந்து எதை பொறுத்து அமையும்னா வீச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை பொறுத்து தான் நார்மலாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு மேஜையை நம்ம மெதுவாக தட்டும்போது மெதுவாக ஓசை கேட்கும். ஸோ அதனால் வீச்சு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒலி தான் வந்து உருவாகும். இதே மேஜையை நம்ம வேகமாக தட்டுறோம், அப்போ உரத்த ஒலி வந்து கேட்கும். அப்போ வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஒலி வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒலி உரத்த ஒலியா கனமான ஒலியா அப்படின்றத வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்பை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரே அதிர்வெண் இருக்கக்கூடிய 2 ஒலியை வேறுபடுத்துறதுக்கு ஒலியோட உரப்பு அப்படின்ற ஒரு பண்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒலியின் செறிவு எடுத்துக்கிட்டோம்னா, அதிக செறிவு இருக்குது ஒரு ஒலிக்கு அப்படின்னா அதில் அதிக ஆற்றல் இருக்கும், அதிக தூரம் வந்து ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி ஒலின்றது, இப்போ நான் ஒலி எழுப்புறது, இப்போ கதவு தான் அதோட ஒலி மூலம், அங்கே தட்டுறோம், அங்கே ஒலி எழுப்புது அப்படின்னா, ஸோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அந்த இடம் வரைக்கும், அதாவது தட்டுற இடத்துல ஒலியோட வீச்சுன்றது அதிகமாக இருக்கும், சவுண்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் போக 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 எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து சவுண்டு வந்து கம்மியாகிட்டே போகும், அதாவது வீச்சு வந்து கம்மியாகிட்டே போகும். இந்த மாதிரி ஒரே அதிர்வெண் இருக்கக்கூடிய மென்மையான உரத்த ஒலி, அதே மாதிரி கனமான ஒலி, இதெல்லாம் வந்து வேறுபடுத்தி நம்ம பார்த்துக்கிறலாம் அந்த ஒலியின் உரப்பு அப்படின்ற பண்பு மூலமாக. இதில் ஒலியின் உரப்பு, வீச்சு, ஒலிச்செறிவு இதெல்லாம் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் இதில். ஓகேவா? ஸோ வீச்சு அதிகமாக இருந்தால் அது வந்து உரத்த ஒலியாக இருக்கும், வீச்சு கம்மியாக இருந்தால் அது மென்மையான ஒலியாக இருக்கும். ஒரே அதிர்வெண் இருக்கக்கூடிய ஒலியை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒலியின் உரப்பு அப்படின்ற பண்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்னா, ஒலிச்செறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதிக தூரம் வந்து போகும், அதாவது சவுண்டு அப்படின்றது அதிக தூரத்துக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒலிச்செறிவு, வீச்சு இதெல்லாம் அந்த ஒலியின் உரப்பில் வந்து கொடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஒலியோட உரப்பு அப்படின்றது ஒலிச்செறிவை சார்ந்ததாக இருக்குமா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒலிச்செறிவை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிச்செறிவுனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைப்பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு தான் வந்து செறிவு அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைப்பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும், அலை இப்படி பரவுதுன்னா ஸோ அந்த திசைக்கு செங்குத்தாக செல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த ஆற்றலோட அளவை தான் வந்து செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலைப்பரவும் திசைக்கு இணையாக வந்து ஒரு ஒலி போகுதுன்னா அது நெட்டலை. அந்த அலைப்பரவும் திசைக்கே செங்குத்தாக வந்து ஒரு ஆற்றல் வந்து இதாகுது அப்படின்னா அது செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் பேங்க்குன்னு இதான்னு வச்சுக்கோங்க, எடுத்தால் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஒலியோட மட்டம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பேசுகிறோம்னா நம்ம எந்த ஒலியில் பேசுவோம், ஒரு நூலகத்தில் எந்த மாதிரி ஒலியில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எந்த ஒலி வந்து கேட்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்கக்கூடிய திறன் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இலைச்சருகு ஆடுது இல்லையா, அதோட சத்தம்ன்றது 10 டெசிபல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அமைதியான அறைனா அங்கே வந்து ஒலி அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் 20 டெசிபல் வரைக்கும் அங்கே சவுண்டு ஒரு அமைதியான அறையில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
நம்ம மெதுவாக பேசுகிற குசு குசுன்னு பேசுகிற சொல்லலையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து 30 வரைக்கும் வந்து 30 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். அமைதியான நூலகம்னா 40 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். வீடுனா 50 டெசிபிள் வரைக்கும் நம்ம பேசுவோம். உரையாடுறாங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட சவுண்டு அப்படின்றது 60 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். நகர்ப்புறங்களில் நெரிசல் அப்படின்னா 70 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். சராசரி ஒலி தொழிற்சாலைகளில் அப்படின்னு பார்த்தோம்னா 80 வரைக்கும் இருக்கும். சுரங்கப்பாதையில் ரயில் போகுதுன்னா 90 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். அந்த 90 டெசிபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒலியாக இருந்தாலும் சரி, 120 கிட்டத்தட்ட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒலியை நீண்ட நேரம் கேட்டாலும் சரி, அதே மாதிரி 120 டெசிபிள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒலியை வந்து நம்ம கேட்கும்போதும் நம்ம காதுகளில் ஆட்டோமேட்டிக்காக வலி அப்படின்ற ஒன்று வந்து உருவாகும். ஓகேவா. அதே மாதிரி ஒரு நீர் கொதிச்சிச்சுன்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொதிகலன் தொழிற்சாலைனா 100 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். ராக் பேண்ட் பெருக்கி அப்படின்னா 110 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். கொடையானி எந்திரம் ஒரு குறையோட விலை இப்போ வந்து 120 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 120 டெசிபிள் வரைக்கும் கொடையானி எந்திரத்தில் இருக்கும். ஸோ ஜெட் விமானங்கள் இதெல்லாம் வந்து புறப்படும் போது அதோட ஒலின்றது 140 டிபி வரைக்கும் இருக்கும். ஸோ டிபினா டெசிபிள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒலிச்செறிவோட அளவு. நான் சொன்னேன் அந்த 90 டெசிபிளை விட ஒரு செறிவு அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த அதிகமான ஒலியை ஒரு லாங் டைம் நம்ம கேட்டாலும் சரி, 120 டெசிபிளை விட ஒலி இது வந்து அதிகமாகும் போது அது நமக்கு காதுகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வலியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கேட்குறோம் அந்த ஒலியோட செறிவு அப்படின்றது வந்து எந்தெந்த காரணிகளை சார்ந்தது அப்படின்னா, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஒரு இடத்தில் கேட்கும் ஒலியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை சார்ந்திருக்கும். ஸோ எந்தெந்த காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒலி மூலத்தோட வீச்சு, ஓகேவா, அதை சார்ந்திருக்கும். ஒலி மூலத்துக்கும் கேட்பவருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு, அந்த ஒலி மூலத்தோட பரப்பு எவ்வளவு, ஊடகத்தோட அடர்த்தி, எந்த ஊடகம், காற்றா, திரவ ஊடகமா, ஸோ வாயு ஊடகமா, ஸோ அந்த மாதிரி திரவ ஊடகமா, அந்த ஊடகத்தோட அடர்த்தியை பொறுத்திருக்கும். ஒலி மூலத்தோட அதிர்வெண் என்ன, அதையும் பொறுத்திருக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. ஸோ ஒரு இடத்துல வந்து கேட்கக்கூடிய ஒலியோட செறிவு அப்படின்றது ஒலியின் மூலத்தின் வீச்சு, ஒலி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு, ஒலி மூலத்தின் பரப்பு, ஊடகத்தின் அடர்த்தி, ஒலி மூலத்தின் அதிர்வெண், இது எல்லாமே வந்து சேர்ந்திருக்கும். ஸோ ஒலிச்செறிவை வந்து டிபி, அதாவது டெசிபல் அப்படின்ற அலகுல வந்து குறிப்பாங்க. இது டெசிபல் அப்படின்றது வந்து நம்ம தொலைபேசியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெசிபல் இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட நினைவாக தான் வந்து இந்த பேர் டெசிபல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுருதி. சுருதினா என்ன சார்? ஒலியின் உரப்பு அப்படின்றது என்ன, எதுக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஒலியோட உரப்பு அப்படின்றது வந்து ஒரே அதிர்வெண் இருக்கக்கூடிய ஒலியை வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக தான் ஒலியோட உரப்பு அப்படின்ற பண்பை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சுருதி அப்படின்னா ஸோ ஒரு ஒலி வந்து கனமான ஒலியா இல்லை கீச்சலா, அது வந்து உரத்தை தான் மென்மையானதா, அதுதான் வந்து ஒலி உரப்புக்கு வரும். இது ஒலியின் சுருதினா கனத்த ஒலி, ஒரு மாதிரி கட்ட குரல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சாரி, நான் அந்த கனத்தை அப்படின்ற வார்த்தையை அந்த ஒலியின் உரப்புலேயே பயன்படுத்திருப்பேன். ஸோ அது வரக்கூடாது. உரத்தன்னா சத்தமான ஒலியா இல்லை மென்மையான ஒலியா அப்படின்னு வரும். இது வந்து கட்ட குரலா இல்லை கீச்சு கீச்சு குரல்னு சொல்லுவாங்களே, அதுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டையான ஒலியா கீச்சு கீச்சான ஒலியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பண்பை வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்து சுருதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அதாவது வந்து 2 இசைக்கருவிகள் வந்து ஒரு ஒலியை எழுப்புது. ஸோ அந்த 2 ஒலியோட வீச்சுமே வந்து சமமாக இருக்குது. அந்த மாதிரி 2 ஒலிகள் இருக்குது, ஆனால் அதிர்வெண் வந்து வேறு வேறையாக இருக்குது. அதாவது வந்து 2 இசைக்கருவி எழுப்பக்கூடிய ஒலியோட வீச்சுன்றது சேமு, வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சேமு, ஆனால் அதிர்வெண் வந்து வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சுருதி அப்படின்ற பண்பை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா. அதாவது வந்து கனத்தை தான் கீச்சான சவுண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து சுருதி அப்படின்ற பண்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒலியின் தரம். 2 கருவி இருக்குது எடுத்துக்கிட்டாங்க. உரப்பும் சேமு, அதோட சுருதியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. உரப்பு, ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் சுருதியை கொண்ட ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் சுருதியை கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்துவதற்கு உரப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும், சுருதியும் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒலிகளை வந்து வேறுபடுத்துறதுக்கு தான் நம்ம இந்த தரம் அப்படின்ற பண்பை வந்து பயன்படுத்துவோம். நார்மலாக ஒரே அதிர்வெண் கொண்ட ஒலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே டேர்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ ஒரே அதிர்வெண் கொண்ட ஒலியை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தொனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்வேறு தொனிகளோட தொகுப்புக்கு பேர் தான் இசைக்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுரம் அப்படின்னா டைமர், இங்கிலீஷில் வந்து சுரத்தை வந்து டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து
சுரம் அப்படின்றது தொனியை வந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரு பண்பு. ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஒரே அதிர்வெண் கொண்ட ஒலிக்கு பேர் தொனி அப்படின்னு சொல்லுவாங்க. தொனிகளோட தொகுப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இசைக்குறிப்பு, அதாவது நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுரம்னா டைமர். அந்த சுரம் அப்படின்றது வந்து தொனி அப்படின்ற பண்பை வந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரு இது. ஸோ தரம், ஸோ இந்த 3 பண்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தரம்னா உரப்பும் சுரமும் சேமாக இருக்கும், அந்த மாதிரி ஒலியை வேறுபடுத்தலாம். சுருதி அப்படின்னா அதிர்வெண் வந்து வேற வேறையாக இருக்கும், ஆனால் வீச்சு அப்படின்றது வந்து சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒலியை வேறுபடுத்துவாங்க. சுருதி மூலமாக ஒரு ஒலி வந்து கனத்த ஒலியா கீச்சலான ஒலியான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி உரப்பு மூலமாக ஒரே அதிர்வெண் கொண்ட ஒலியை 2 ஒலியை வேறுபடுத்தலாம். ஸோ இது ஒரே அதிர்வெண்னா அது ஒலி உரப்பு, ஒரே வீச்சுன்னா சுருதி, உரப்பும் சுருதியும் சேமாக இருக்கும். அந்த ஒலியை வேறுபடுத்துறதுக்கு வந்து தரம் அப்படின்ற பண்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒலியின் வேகம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒலி வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக பரவுது. ஓகேவா? அப்போ ஓரலகு காலத்தில் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுதான் ஒலியின் வேகம் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாகவே வேகம்னா கடந்த தொலைவு டிவைட் பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகம் v = d / t. இந்த விதை யூஸ் பண்ணுவோமா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மீட்சித்தன்மை கொண்ட ஊடகத்தின் வழியே பரவும் ஒலியானது ஓரலகு காலத்தில் கடந்த தொலைவு தான் வந்து ஒலியின் வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகம் v = கடந்த தொலைவு டிவைட் பை காலம். கடந்த தொலைவுனா t / t அப்படின்னு சொல்லலாங்க. காலம்னா t, கடந்த தொலைவுனா d அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதைத்தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு அலையானது கடந்த தொலைவை ஒரு அலைநீளம்னு வச்சுக்கலாம். கடந்த தொலைவு நம்ம போட்டோம்ல d / t, அந்த தொலைவை வந்து நம்ம ஒரு அலைநீளம்னு வச்சுக்கலாம். அலைநீளத்தை லாண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கடந்த தொலைவு டீன்னு சொல்லலையா, அதை வந்து அலைவு காலம்னு வச்சுக்கிட்டோம்னா v = λ/t. அந்த மாதிரி தானே இது இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது v = λ/t. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா v = λ/tன்னு சொன்னேன். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த என்ன சொல்கிறது, டீனா அலைநீளம் அப்படின்றது அதோட அதிர்வெண்ணுக்கு எதிர்த்தகவு அப்படின்னு சொன்னேன். அதாவது t = 1/n. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? t = 1/n அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம என்ன இதை போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல t இருக்க இடத்துல நம்ம 1/nன்னு போடலாமா? அப்போ v = λ/1/n. ஸோ இது மேலே போச்சுன்னா v = λn அப்படின்னு சொல்லி மாறிடும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம ஃபைனலாக இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். v = n λ அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வேகம், இது அதிர்வெண், இது அலைநீளம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு ஒரு சம் இருக்குது, அந்த சம்மை பார்க்கலாம். அந்த பாருங்கள், இந்த சம்மை பாருங்கள். ஒரு அலையின் அதிர்வெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 kHz. அதோட அலைநீளம் கொடுத்துருக்காங்க, அதிர்வெண் கொடுத்துருக்காங்க 2 kHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட அலைநீளம் லாண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தூரம்ன்றது கொடுத்துட்டாங்க. தூரம்னா d. ஓகேவா? 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ t என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் கேட்டிருக்காங்க. காலம் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் v = கடந்த தொலைவு டிவைட் பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதைத்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ t = vd அப்படின்னு வருமா? இதில் நமக்கு v கொடுத்துருக்காங்களா? v வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திசைவேகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா v = n λ அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதிர்வெண் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து 2 kHzன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து கிலோஹெட்ஸை வெறு ஹெட்ஸுக்கு நம்ம மாற்றணும். அப்போ 2 × 1000 பெருக்கிடணும். பெருக்கிட்டா 2000 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பெருக்கிட்டு லாண்டா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணோம்னா 15/100. ஸோ இதை நான் இப்படி கன்வெர்ட் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேகத்தை வந்து நம்ம திசைவேகம், அதாவது வந்து அதை எந்த இதில் குறிப்போம்னா வினாடி அப்படின்றதுல தான் நம்ம குறிப்போம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த யூனிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஸோ அந்த v = n λ, என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லாண்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பெருக்கணும்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். அந்த 300. ஸோ வேகம் = கடந்த தொலைவு டிவைட் பை காலம் இருக்குமா? ஸோ இதை பெருக்கணும்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும்ப்பா. ஸோ அது வந்து v. ஓகேவா? அப்போ v =
நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது கடந்த தொலைவு டிவைடட் பை காலம் இருக்குது. நமக்கு காலம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? கடந்த தொலைவு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க 1.5 கிலோமீட்டர். ஸோ இதை 1.5ன்னு போடலாம். ஆனால் நம்ம வேகத்தை எதால் குறிப்போம்? வினாடி அப்படின்றதால குறிப்போம். ஸோ கடந்த தொலைவு டி அப்படின்னு சொல்லி குறிப்போமா? அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணோம்னா 1500 வந்துருமா? ஸோ கீழே என்ன இருக்குது? 300 மீட்டர் இருக்கா? ஸோ அதையும் போட்டுருங்க. இதுதான் வந்து டி, நம்ம கண்டுபிடிச்சது பி, அதை நம்ம போட்டாச்சு. ஸோ இதையும் அடிச்சிடலாம். இதை அடிச்சிடலாம். 1 3 3 5 3 15. ஸோ 1 3 3 5 3 15. ஸோ அப்போ ஒலி அப்படின்றது 1.5 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வினாடிகள் வந்து ஆகும். ஓகேவா? 5 வினாடிகள் அப்படின்றதா வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாதுன்னா நீங்கள் இன்னொரு தடவை இந்த சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளோ கஷ்டமான சம்மெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மை தான். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சமயம் வந்து பாருங்கள். ஸோ தெரிலனா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி பல்வேறு ஊடகங்களில் வந்து ஒளியோட வேகம்ன்றது ஒவ்வொரு ஊடகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த 2 கொஸ்டினை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மின்னல் வந்ததுக்கப்புறம், மின்னல்னா சவுண்டு. ஓகேவா? மின்னல் அப்படின்றது சவுண்டு வராது, லைட்டு. ஓகேவா? லைட்டு ஃபஸ்ட்டு வருமா, சவுண்டு ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எது வரும்? லைட்டு தான் வரும். மின்னல் உருவாகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சவுண்டு, இடி சவுண்டே கேட்கும். ஸோ இதன் மூலமாக ஒளியை விட ஒளி அப்படின்றது கம்மியாக தான் பரவும். அதான் சொல்லியிருக்காங்க. கம்மியான வேகத்தில் தான் போகுமா. லைட்டை விட சவுண்டு அப்படின்றது வந்து கம்மியான வேகத்தில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள், இடியோசை. ஆகவே ஒளியானது ஒளியை விட மிக குறைவான வேகத்தில் தான் செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சவுண்டுன்றது பயணிக்கக்கூடிய தூரன்றது நம்ம என்ன ஊடகம் வந்து பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஒளியோட வேகம்ன்றது திடப்பொருளில் அதிகமாக இருக்கும், வாயுவில் கம்மியாக இருக்கும், திரவத்தில் திடப்பொருளை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஊடகம் இருக்குது, காற்று. ஊடகத்தோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது, ஹீட் வந்து அதிகமாக இருக்குன்னா ஒளியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணமாக இந்த பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியோட வேகம்ன்றது 330 மீட்டர் வினாடி பவர் -1 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 34 மீட்டர் வினாடி பவர் -1 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? கொஸ்டின்னா இங்கே தான் எடுப்பாங்க. பாருங்கள், திடப்பொருளில் ஒளியோட வேகம் அதிகமாக இருக்கும், திரவங்களில் அதை விட கம்மியாக இருக்கும், வாயுவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் எந்தெந்த ஊடகத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6420 இருக்கும், நிக்கல்னா 6040, 6040, எக்குனா 59060, இரும்புனா 59050, பித்தளைனா ரவுண்டாக வரும் 4700 இருக்கும், கண்ணாடினா 3980 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து வந்து கடல் நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கேட்கலாம், நீரில் வந்து ஒளியோட திசைவேகம் என்ன, கடல் நீர்னா என்ன, தூய நீர்னா என்ன, ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேவா? கடல் நீர்னா வந்து 1531 ஒளியோட திசைவேகம், தூய நீர் அப்படின்னா 1498 இருக்கும், எத்தனால்னா 1207, மெத்தனால்னா 1103, ஹைட்ரஜன் அப்படின்னா 1284. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஹைட்ரஜன். ஸோ இதில் வாயு 1284, ஹீலியம்னா 965, காற்றுனா 340, ஆக்சிஜன்னா 316. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கந்தக டை ஆக்சைடுனா 213. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக வந்து நீரில் வந்து பயணிக்கக்கூடிய தன்மை இருக்குமா. ஸோ கடல் நீரில் ஒளியோட வேகம்ன்றது அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது மணிக்கு 5500 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால தான் கடல் நீருக்குள்ளே 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2 திமிங்கலங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து எளிதில் வந்து பேசிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒளி எதிரொலித்தல்லேருந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் போடுறேன். எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.